எல்லோருக்கும் வணக்கம். சிக்கன் கறி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நான் 2, 3 மெத்தடில் சிக்கன் கறி பண்ணுவேனா, இது கொஞ்சம் குருமா டைப்பில் இருக்கும். தேங்காய் வறுத்தரைச்செலாம் பண்ணுவேனா, இது தேங்காய் வறுத்து அரைக்காமல் பச்சையாட்டு பண்ணுறது. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். நல்ல பட்டு போல் அரைக்கிறதுக்கு தேங்காய் 2 கைப்பிடி நிறையாட்டு, கேஷ்நட் ஒரு 7 போல், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், இதெல்லாமே 1 டீஸ்பூன் அளவு தான். நல்ல பட்டு போல் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் எடுத்துக்கலாம். கல்பாசி, இது இந்த குருமா டைப்லலாம் குழம்பு பண்ணுறதுல இது போட்டால் நல்ல வாசனையாட்டு இருக்கும். வெஜிடபிள் குருமாக்கெலாம் கூட இது போடலாம். இந்த ஒயிட் குருமான்னு சொல்கிறாங்களா, அதிலலாம் கூட இந்த இதுதான் ரொம்ப வாசனையாட்டு இருக்கும். பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போதும், மல்லி இலை, புதினா வீட்டில் இருந்தால் போட்டுக்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் போட்டுட்டு கல்பாசி போடலாம். கல்பாசி அந்த எண்ணெயில் பொரியும் போது தான் அதுக்கு வாசம் ரொம்ப நல்லா வரும். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். நீங்கள் நிறைய போட்டாச்சுன்னா இஞ்சி பூண்டுக்கு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல் சிக்கன் கறியிலலாம் ரொம்ப தூக்குதலாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். தக்காளி சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒரு குத்திட்டு போடுங்க. முழுசாக போட்டாச்சுன்னா அது வெடித்து வெளியே வந்துடும். பச்சை மிளகாவை கீறி போட்டால் நல்லா காரமாட்டு குழம்பு இருக்கும். அதனால் இப்படி ஒரு குத்திட்டு போட்டாச்சுன்னா வெடிக்கவும் செய்யாது, காரமும் குறைவாக இருக்கும். எனக்கே பச்சை மிளகாய் முழுசாக ஒருக்கா போட்டு அப்படி வெடித்து வெளியே வந்துருக்குது. புதினா நல்லா போட்டு வதக்கிட்டு சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு உப்பும் நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி எதுவுமே இந்த குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு விட வேண்டாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் நல்லா எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி. வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி எதுவுமே நமக்கு இது விட வேண்டாம். ஏன்னா இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். குக்கரை இந்த மாதிரி மாற்றி வச்சு இதை வேக வைக்கலாம். இதை நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடலாம். இடையில எடுத்து இந்த சிக்கனை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் நம்ம தண்ணியே விடலாம். ஆனால் தண்ணி கொஞ்சம் வந்திருக்கு பார்த்திங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பட்டு போல் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவும் அதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி, நம்ம அந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி இதில் விட்டுக்கலாம். விட்டு திரும்ப நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு போடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே போடலாம். ஏன்னா இது கொஞ்சம் சின்ன பீசஸாக போட்டால் அது மசிஞ்சிரும். அதே மாதிரி தோலோடு போடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தோலோடு போட்டு சாப்பிட்றது நல்லது அப்படின்ட்டு. அதனால் நல்ல க்ளீனாக இருக்கிற உருளைக்கிழங்குனா தோலோடு போடலாம். மல்லி இலையும் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி பதத்தில் இந்த குழம்பு இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்கட்டும். ஏன்னா லாஸ்ட்டில் அது கொஞ்சம் கட்டி மாதிரி ஆயிரும், நமக்கு நல்ல திக்காட்டு ஆயிரும். ஏன்னா கசகசா, கேஷ்யூ நட்லாம் போடுறதுனால அந்த குழம்பு கொஞ்சம் திக்காட்டு ஆயிரும். ஒரு 2 விசில் வைக்கலாம். 2 விசில் வச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா நல்லா மேலே அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் போட்டிருந்துக்கோம். நல்லா மேலே எண்ணெயெல்லாம் வந்துடும். மல்லி இலையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா குழம்பு ரெடி. இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் போகும்போது நமக்கு இது கொஞ்சம் திக்னஸ் இன்னுமே நமக்கு நிறைய வரும். அதில் உருளைக்கிழங்கும் நம்ம கரெக்டாக இந்த பதத்தில் போட்டனால இப்படி முழுசாக இருக்குது. குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணால் அதில் இருக்க உருளைக்கிழங்கெல்லாம் மசிஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோவாக தான் நம்ம அதை குழம்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் எடுக்கிறது எல்லாமே நம்ம அப்படி பத்திரமா பார்த்து எடுத்து வச்சுக்கலாம்.
ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கிறனால அது வந்து மசிஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக அதுக்கு திக்னஸ் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆயிடும். நம்ம இதே குழம்பு மெத்தடில் நம்ம உருளைக்கிழங்கு கூட நம்ம வந்து பீன்ஸ் கொஞ்சம் நீட்டமாக வெட்டிட்டு பீன்ஸ் கேரட்லாம் கூட போடலாம். நான் அப்படியும் ஒரு ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா சிக்கன் வித் வெஜிடபிள் குருமா அப்படின்ட்டு, அதுவுமே நல்லாயிருக்கும். கேரளாவில் அதுதான் ஸ்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மஞ்சள் பொடியெல்லாம் போட மாட்டாங்க. தேங்காய் பால் எடுத்து ஊற்றி பண்ணுவாங்க. இந்த குழம்பு வந்து பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இடியப்பம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ் இருக்குல்ல, நெய்ச்சோறு, அதுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நெய்ச்சோறுக்கு செய்துட்டு சிக்கன் ஏதாவது நம்ம பொரித்து வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த நெய்ச்சோறெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். ஆப்பெல்லாம் நம்ம இது காலையில் நம்ம பண்ணாட்டாலும் நம்ம வீட்டுக்கு நைட்டெல்லாம் யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா நம்ம ஆப்பமும் இந்த மாதிரி நம்ம சிக்கன் குழம்பும் வச்சுக்கலாம். இது வந்து கேரட் ரைஸில் வச்சு சிக்கன் கறி வச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.